வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒளி. உங்களின் குரலாய் நான் ஒளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிவிகே அவங்களுடைய 2026 தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோவை பற்றின ஒரு செட் ஆஃப் 25 ஷார்ட்ஸ் வீடியோஸ், யார் யாருக்கு என்ன செய்ய போகிறாங்க, யார் யார் எதனால் பயன்பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா டிவிக்கு இது மட்டும் பண்ணுற, டிஎம்கே இது ஏன் பண்ணல, ஏடிஎம்கே இது ஏன் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அவ்வளவு தான். நம்ம பல வருடங்களாக எல்லா மேனிஃபெஸ்டோஸையும் பார்த்துருக்கோம். அந்த வாக்குறுதிகள் எல்லாம் வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்கும். அது எதுவுமே செயல்முறைப்படுத்தப்படாது. ஏன்னா அது அவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்காது. ஆனால் தாவேக்கா கொடுத்த வாக்குறுதிகள் எப்படி இருக்குன்னா, எல்லா வாக்குறுதிகளும் தனித்து இல்லை, ஒரு வாக்குறுதிகளும் இன்னொரு வாக்குறுதிகளை சப்போர்ட் பண்ணப்படுது. ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணப்படுது. அது போல் பார்த்திங்கன்னா, தமிழ் அப்படிங்கிற நம்மளுடைய மொழியை ஒரு பண்பாட்டு தளத்தில் மட்டும் வைக்காமல் அதை எப்படி க்ரோத் மாடலாக ஆக்குறது, தமிழை மையப்படுத்தின வளர்ச்சி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு கவர்னன்ஸ் மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேனிஃபெஸ்டோங்கிறது வெறும் வாக்குறுதிகள் மட்டும் இல்லை. நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கவர்னன்ஸ் மாடலை கொடுக்க போகிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு டெமோக்ராட்டிக் பாலிசிஸ், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்க போகிறோம், அதில் மக்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க, மக்களோட கருத்துக்களை எப்படி கேட்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கட்டும். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா டெக் ட்ரிவன். இப்போ ஒரு சர்வீஸ் மக்களுக்கு, அரசுனுடைய சேவை மக்களை போய் சேரணும்னா அது நடுவில் கமிஷன், கரப்ஷன் அப்படின்ற பல விஷயங்கள்னால லீக்கேஜ் நிறைய நடக்கும். அந்த லீக்கேஜை நாங்கள் எப்படியெல்லாம் தவிர்க்கிறோம், அப்போ அந்த லீக்கேஜை தடுக்கணும்னா இடைத்தரகர்களை தூக்கணும். அப்போ அந்த இடத்துலலாம் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தாவேக்கா அவர்கள் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இந்த லீக்கேஜெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண போகிறாங்க, நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பற்றின 25 ஷார்ட்ஸ் வீடியோஸ் நான் போடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும், மாற்றத்துக்காக வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டாப் 10 விஷயங்கள் விஜய் சொல்லியிருக்காருன்னா, அண்ட் அது மட்டுமே அதோடய ஹைலைட் இல்லை, அதுதான் உண்மை. அதை தாண்டி அந்த வாக்குறுதிகளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் வாட்சிங் அவுட் ஃபார் த வீடியோஸ். நன்றி.